BLI பிஸ்னஸ் சேனலுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஃபுட் லைசன்ஸ் யார் யார் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், அதன் யூசஸ் என்னவென்று தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முக்கியமாக ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர்ஸு ஆன்லைனில் டைப் பண்ண நினச்சால் முதல்ல நீங்கள் பேசிக் ஃபுட் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லையா ஸ்டேட் ஃபுட் லைசன்ஸ் எடுத்துக்கணும். இல்லை என்றால் ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் டைப் ஆகாது. அது இல்லாமல் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபுட் லைசன்ஸ் எடுத்துக்கணும். ஃபுட் லைசன்ஸ் 3 ரகங்கள் இருக்கும். ஒன்றாவது பேசிக் ஃபுட் ரிஜிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது ஸ்டேட் ஃபுட் லைசன்ஸ், மூணாவது சென்ட்ரல் ஃபுட் லைசன்ஸ். பேசிக் ஃபுட் ரிஜிஸ்ட்ரேஷன் யார் யார் எடுத்துக்கணும் என்றால் பிலோ 12 lakhs டர்ன் ஓவர் ட்ரேடிங் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கறி பாயிண்ட்டு, டீ பாயிண்ட்டு, ஃபுட் ஸ்டால்ஸு, கோகோனட் ஷாப்பு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரூட் ஷாப்பு, மில்க் ஷாப்பு, ஐஸ்கிரீம் பார்லர், மாவு கடைகள், பான் ஷாப்பு, மம்மோஸ் ஷாப்பு, ஃபுட் ஸ்டால்ஸு, கிரானா ஷாப்பு, டிஃபின் சென்டர், லஸ்ஸி பாயிண்ட்ஸு, ஜூஸ் பாயிண்ட்ஸு, ஃபுட் வேன்ஸு, ஃபுட் ட்ரக்கு, பிக்கிள் ஷாப்பு, இது மாதிரி மாவு கடைகள், சின்ன சின்ன கேன்டீன்ஸு, ஒரு 10 பேர் இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஸ்டேட் ஃபுட் லைசன்ஸ் இதில் 2 ரகங்கள் இருக்கும். ஒன்று ட்ரேடிங், ரெண்டாவது மேனுஃபேக்சரர். ட்ரேடிங் வந்துட்டு 12 lakhsலேருந்து 30 crores வரைக்கும் ட்ரேடிங் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஸ்டோரேஜ் கோடவுன்ஸ், ஹாஸ்டல்ஸ் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ். நம்ம இந்த ஸ்டேட் ஃபுட் லைசன்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் தான் சொல்லியிருந்தோம் இல்லையா. மேலே இருக்கிற பேசிக் ஃபுட் ரிஜிஸ்ட்ரேஷனில் கூட 12 lakhsக்கு மேலே டர்ன் ஓவர் இருந்தாக்க நீங்கள் பக்கா ஸ்டேட் ஃபுட் லைசன்ஸ் தான் எடுத்துக்கணும். இன்னொன்று மேனுஃபேக்சரரில் 3 ரகங்கள் இருக்கும். ஒன்றாவது மேனுஃபேக்சரர், ரெண்டாவது ரீபேக்கர், மூணாவது லேபலர். மேனுஃபேக்சரர் என்றால் ஒரு ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ணி அதை பேக் பண்ணி அவங்க சேல் பண்ணாக்கா அவங்க மேனுஃபேக்சரிங் ஃபுட் லைசன்ஸ் எடுத்துக்கணும். மேனுஃபேக்சரர் கிட்ட போய் அந்த ப்ராடக்ட்ஸை லூஸில் எடுத்தாந்து அதை நம்ம ரீபேக் பண்ணி சேல் பண்ணால் அவங்க ரீபேக்கர் ஃபுட் லைசன்ஸ் எடுத்துக்கணும். ரீலேபலர் யார் எடுத்துக்கணும்னா மேனுஃபேக்சரிங் கிட்ட போய் நம்ம ப்ராடக்டை பிராண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை நம்ம ரீபேக் பண்ண வச்சாக்கா அவங்க ரீலேபலர் ஃபுட் லைசன்ஸ் எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் நம்ம பேசிக் ஃபுட் லைசன்ஸு ஸ்டேட் ஃபுட் லைசன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லவா அடுத்த வீடியோவில் சென்ட்ரல் ஃபுட் லைசன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஃபுட் லைசன்ஸே இல்லாமல் ப்ரௌச்சரில் காட்டுற மாதிரி என்ன ரகமான பிஸ்னஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவோம். நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். Please subscribe our channel BLI Business Channel. Please visit our website businesslicenseindia.com. நன்றி, வணக்கம்.